நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வாமா. எனக்கு என்ன ஆச்சு? கையில எவ்வளவு பெரிய கட்டு போட்டுருக்கு? அது ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. என்ன ஒண்ணும் இல்லைன்னு சொல்றீங்க? கையில இவ்வளவு பெரிய கட்டு போட்டிருக்கு. நீங்க தான் கட்டு போட்டீங்களா? அப்பா, நான் தான் கட்டு போட்டேன். நீங்க தான் கட்டு போட்டேன்னு சொல்றீங்க, ஒன்னும் தெரியாதுன்னு சொல்றீங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. ஐயோ, அது ஒண்ணுமே இல்லம்மா. அஞ்சலி, இப்படி வா, உட்கார். அமலா, காபி கொண்டா. செல்லம்மா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட. ஏன் தயங்குற? என்னம்மா, அது ஒன்றே இல்லம்மா. அது ராத்திரி நீ தூங்கிட்டு இருக்கும் போது ஒன்னு அறியாம ஜன்னல கைப்பட்டு அடிபட்டுடுச்சு. அப்புறம் நான் கவனிச்சு கட்டு போட்டேன், அவ்வளவுதான். லைட்டா அடிபட்ட மாதிரி சொல்றீங்க, ஆனா வலி ஜாஸ்தியா இருக்கே. கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, 2 நாள் எல்லாம் சரியா போயிடும். குட் மார்னிங். வணக்கம் சார். வாங்க சார். என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்திருக்கீங்க? காலையில சீக்கிரமா எந்திரிச்சிட்டேன். காலேஜ் போகும்போது அஞ்சலி அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன அஞ்சலி, எதுக்காக கையில கட்டு போட்டிருக்கு? என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல டாடி. இப்பதான் எந்திரிச்சேன். என்ன ஆச்சுன்னு இவங்க கிட்ட கேட்டேன். ஏதோ தூக்கத்துல ஜன்னல் அடிச்சுக்கிட்டேன்னு சொல்றாங்க. அப்படியா? ஏன் செல்லம்மா, அஞ்சலிக்கு என்னாச்சு? என்ன செல்லம்மா, நீங்க தயங்குறத பார்த்தா வேற ஏதாவது? அது இந்த விஷயத்தை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு நான் சொல்லாமவும் இருக்க முடியாது. பரவாயில்ல செல்லம்மா, எதுவா இருந்தாலும் சொல்லு. நேத்து ராத்திரி தூக்கத்துல அஞ்சலிக்கு பிச்சு வந்துடுச்சு. என்ன சொல்றீங்க? எனக்கு ஃபிட்ஸ் வந்துச்சா? அது ஆமா அஞ்சலி, நேத்து ஜன்னல்ல ஏதோ அடிபடுற சத்தம் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா உங்க கை ஜன்னல்ல பட்டுட்டு இருந்துச்சு. நான் ரொம்ப பயந்துட்டேன், என்ன பண்றதுன்னே தெரியல. நான் தான் அண்ணனையும் அண்ணியும் கூட்டிட்டு வந்தேன். என்னது இவ்வளவு தூரம் நடந்திருக்கு? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்க கூடாதா? சார், நடுராத்திரில போனை போட்டு உங்களை தொல்லை கொடுக்கூடாதுன்னு சொல்லி தான் சொல்லலை சார். செல்லம்மா சாவி கொடுத்த உடனே அவ கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆயிட்டா சார். ஜன்னல் கம்பியில கைப்பட்டதுனால தான் கையில அடிபட்டுச்சு. அதுக்கும் ஆயின்மெண்ட் போட்டாச்சு சார். ஏமா அஞ்சலி, ராத்திரி ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? இப்பதான் ஞாபகம் வருது. நான் எதை மறக்கணும்னு நினைச்சதும் அதுதான் கனவுல வந்துச்சு. என்ன நாசம் பண்ண அந்த 4 பேரும் என் கனவுல வந்தானுங்க. அவனுக்கு கிட்ட இருந்து நான் தப்பிக்கிறதுக்காக போராடுறேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு
எனக்கு சுத்தமா ஞாபகத்துல இல்ல. பாவிங்க பாவிங்க என் பொண்ணை இப்படி படுத்தி வச்சுட்டாங்களே. இதுல இருந்து நான் எப்படி இவ்வளவு மீட்டு கொண்டு வர போறேன்னு தெரியலையே. தெரியல. சார் சார் இத பாருங்க, அஞ்சலி கஷ்டப்படுறத பார்த்தா எல்லாருக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நீங்களே இப்படி உடைஞ்சு போயிட்டா பாவம் அஞ்சலிக்கு யார் சார் ஆறுதல் சொல்லுவாங்க? இல்லைங்க, இவளுக்கு இது வரைக்கும் ஒரு சாதாரண ஜுரம் கூட வந்ததில்லை. இவளுக்கு போய் இதுக்கு தான் சார் இந்த விஷயத்த சொல்றதா வேண்டாமான்னு நான் தயங்கிட்டு இருந்தேன். நாங்க இவ்வளவு கவனமா இருந்தோம். ஐயோ, என்ன திடீர்னு இப்படி ஆயிப்போச்சுன்னு நினைக்கிறப்ப சாரி சார். ரொம்ப சாரி சார். இவளுக்கு ஃபிட்ஸ் வந்ததுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? நேத்து மட்டும் அஞ்சலி எங்க வீட்டுல இருந்திருந்தா இவ தனியா அவர் ரூம்லயே படுத்திருப்பா. இவளுக்கு ஃபிட்ஸ் வந்தது எங்க யாருக்குமே தெரியாம போயிருக்கும். கவனிக்க ஆள் இல்லாம அவன் நிலைமை என்ன இருக்கும்னு நினைச்சு பார்க்கவே முடியல. நல்ல வேளை உங்க வீட்டுல அவ இருந்ததுனால அவளை கவனிச்சு காப்பாற்ற முடிஞ்சது. நான் பட வேண்டிய கஷ்டத்தை நீங்க பட்டிருக்கீங்க. என்ன சார் நீங்க நாங்கன்னு பேசிட்டு இருக்கீங்க? அஞ்சலியை நாங்க பாத்துக்கிட்டாலும் ஒவ்வொரு நிமிஷம் அவளை பத்தி நினைச்சு வேதனைப்படுறது எங்களுக்கு தெரியும் சார். நடந்ததை நினைச்சு வருத்தப்படாம நடக்க வேண்டியதை பார்ப்போம். முதல்ல அஞ்சலி ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கொண்டு போய் காட்டுவேன் சார். ஆமா செல்லம்மா, நம்ம டாக்டர் கிட்ட காமிச்சாதான் அஞ்சலிக்கு மறுபடியும் இது வராம தடுக்க முடியும். நீங்க வாங்க, நம்ம போய் ரெடியாலாம். வாமா வா. போமா. சார், என்னதான் நாங்க ஆறுதல் சொன்னாலும் உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். இப்பதான் நீங்க தைரியமா இருக்கணும். வாங்க. நான் தைரியமா தான் சார் இருக்கேன். உட்கார். ஐ எம் ஓகே. உட்காருங்க சார். ஃபைன். ஃபைன். நீங்க அஞ்சலிக்கு? அவ என் பொண்ணு சார். இவங்க என் ஃபேமிலி ஃப்ரெண்டு. இவங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி ஃபிட்ஸ் வருதா? இல்ல சார், இதான் முதல் தடவை. பொதுவா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பை பர்த்ல இருந்தே இருந்திருக்கும். ஆனா இந்த மாதிரி இடையில வர்றது ரொம்ப ரேர் தான். சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பரவாயில்ல சார், நாங்க வெயிட் பண்றோம். அஞ்சலி வா. வாமா. உங்க பொண்ணுக்கு திடீர்னு ஃபிட்ஸ் வருதுன்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். அவங்க மனசு பாதிக்கப்படுற மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்ததா? சார், டீட்டெயில்ஸ் தெரிஞ்சாதான் அஞ்சலிக்கு மென்டலா ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா இல்ல பிசிக்கலாவே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமான்னு நான் முடிவு பண்ணணும். சார், ஒரு அப்பாவா இதை சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் வேற வழி இல்லை, சொல்லித்தானே ஆகணும். என் பொண்ணை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 4 பேர் சேர்ந்து பண்ணிட்டாங்க சார். இந்த விஷயம் மீடியாவில் கூட வந்துச்சு. ஆனா உங்களுக்கு தெரியல போட்டிருக்கு. சாரி சார், நடுவில் நான் 15 days அப்ராட் போயிருந்தேன். இந்தியா வந்து 2 days தான் ஆகுது. அதனால எனக்கு விஷயம் தெரியாது சார். தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல சார். இந்த மாதிரி சூழ்நிலையை ஃபேஸ் பண்ற பக்குவத்தை இனிமே நான் தான் வளர்த்துக்கணும். இப்ப சொல்லுங்க டாக்டர், அஞ்சலிக்கு இதான் நடந்துச்சு.
அவளுக்கு ஃபிட்ஸ் வந்து சரியானதுக்கப்புறம் அவகிட்ட நாங்கள் விசாரித்தோம். அவளுக்கு கனவுல மறுபடியும் இந்த குடும்பம் ஞாபகத்துக்கு வந்ததா சொன்னா. இனிமே அவளுக்கு இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்? இந்த பிரச்சனையை முழுசாக க்யூர் பண்ண முடியுமா? கியூர் பண்ண முடியும்னு இப்போ என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா அஞ்சலிக்கு இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலேயே இது ரொம்ப கொடுமையான விஷயம்தான். இந்த மாதிரி நடந்தா எந்த பொண்ணாலையும் தாங்கிக்க முடியாது, சூசைட் பண்ணிக்குவாங்க. இல்லைனா மென்டலாக பாதிக்கப்பட்டு பைத்தியம் ஆயிடுவாங்க. உங்க பொண்ணு இந்த 2 ரிஸ்க்லையுமே மாட்டாம தப்பிச்சு வந்தது பெரிய விஷயம். சார், என்னால் இப்போதைக்கு 2 சஜஷன் தான் சொல்ல முடியும். ஒன்று, அஞ்சலிக்கு ஏற்பட்ட பாதிப்பு மறுபடியும் அவன் ஞாபகத்துக்கு வராதபடி நீங்க தான் பார்த்துக்கணும். ஏன்னா அந்த பாதிப்பால அவங்களுக்கு அடிக்கடி ஃபிட்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. இதுல சவாலான விஷயம் என்னன்னா, அஞ்சலி தனக்கு நடந்த கொடுமையை மறக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. சார், இப்ப டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அதுல வர சினிமா சீன் வந்தா கூட அவங்களுக்கு ஃபிட்ஸ் வரும். அதனால நீங்க தான் அவங்கள கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். கண்டிப்பா சார், நாங்க கவனமா நடந்துக்கிறோம். அப்புறம் என்னோட 2வது சஜஷன் என்னன்னா, உங்க பொண்ணை ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட காட்டுறது நல்லது. அவங்க அஞ்சலிக்கு கவுன்சிலிங் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அவளை பாதிப்புல இருந்து வெளியே கொண்டு வந்துருவாங்க. அது மட்டும் இல்ல, எதையும் ஃபேஸ் பண்ற பக்குவத்தையும் தைரியத்தையும் கத்து கொடுப்பாங்க. சார் சார் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது நல்ல சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்களா? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. இந்தாங்க, அவரை போய் பாருங்க, நான் ரெஃபர் பண்றேன். அவர் அஞ்சலியை நல்லபடியாக குணப்படுத்துவார். ரொம்ப தேங்க்ஸ் சார். டாக்டர் என்ன சொன்னாங்க? ஒன்றும் இல்லை, யோ ஃபைன். சீக்கிரமாக குணப்படுத்திடலாங்க, அவ்வளோதான். சரி, வீட்டுக்கு போலாமா? என்ன சொன்னாரு? நடந்த சம்பவம் சைக்கலாஜிக்கலாக அஞ்சலியை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கான். ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்க சொன்னாங்க. சரி, போலாம். நான் எப்படியே கிளம்புறேன் செல்லம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. காஃபி சாப்பிட்டு போங்க. பரவாயில்ல, நான் கிளம்புறேன். எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வா. என்ன சார், டாக்டர் என்ன சொன்னாரு? ஏதோ சைக்காட்ரிஸ்ட் பார்க்கணும்னு சொன்னதா நீங்க சொன்னீங்க. அஞ்சலி முன்னாடி எதுவும் பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீங்க தயங்குறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அஞ்சலிக்கு என்ன சார் பிரச்சனை? அஞ்சலிக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அவர் என்னை தனியாக கூப்பிட்டு விசாரிச்சாரு. அவர் கேட்டது அஞ்சலியோட ட்ரீட்மெண்ட்டுக்காக தானே எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் ஒரு 3வது மனுஷன்கிட்ட என் பொண்ணுக்கு இப்படிலாம் நடந்ததுன்னு சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த ஒரு நிமிஷம் அப்படியே நொந்து போயிட்டேன். நல்ல வேலை, அஞ்சலி அந்த இடத்துல இல்லை. அதுவே அவன் மனசை ரொம்ப பாதிச்சிருக்கும். ஆமா செல்லம்மா, வேற வழி இல்லாம ரொம்ப சிரமப்பட்டு தான் சொன்னேன். அவரு நடந்த சம்பவங்களெல்லாம் கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாரு. அஞ்சலிக்கு மறுபடியும் அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வந்தாலே திரும்ப அது மாதிரி ஃபிட்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொன்னாரு. அதனால அஞ்சலிக்கு அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வராத அளவுக்கு பார்த்துக்கணும். சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொன்னாரு. சரி, கண்டிப்பா சார். அஞ்சலியை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நான் இந்த விஷயத்தை எப்படி அஞ்சலி கிட்ட சொல்லி அவளை சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டு போறேன்னு தெரியல. ஏன் அஞ்சலி வரமாட்டான்னு யோசிக்கிறீங்களா? சார், அவ படிச்ச பொண்ணு சார், சொன்னா புரிஞ்சுக்குவா. புரிஞ்சுக்கிட்ட பரவாயில்ல. தனக்கு மன ரீதியான பிரச்சனை இருக்குன்னு அவளே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சா இன்னும் வருத்தப்படுவாள் பயமா இருக்கு. அப்படியெல்லாம் தயங்காதீங்க சார். ஏன் சார், மன ரீதியா அவ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கலாமா? தெரியல. அஞ்சலியோட வாழ்க்கையை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன் சார் இப்படி நம்பிக்கை இல்லாம பேசுறீங்க?
சீக்கிரமா அஞ்சலியை குணப்படுத்திடலாம். அதுக்கு சொல்லல, இந்த ஒரு பிரச்சனையை வச்சு அஞ்சலியோட வாழ்க்கையில என்னென்னலாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு நினைக்கும் போது எனக்கு பயமா இருக்கு. சார், நீங்க அனாவசியமா பயப்படுறீங்க. நாம அவளை சரியா கவனிக்காம இருந்தாதான் நீங்க பயப்படுற மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நாம தான் ஆரம்பத்திலே அவளுக்கு இருக்கிற ப்ராப்ளம் கண்டுபிடிச்சு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டுமே. இப்ப டாக்டர் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட காட்ட சொன்னாரு. நாம அதை உடனே செஞ்சிடலாம். இப்படி நாம கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் கரெக்டா கொடுத்துட்டோம்னா அஞ்சலியோட ப்ராப்ளம் சீக்கிரமா சரிப்படுத்திடலாம் சார். இதுக்கு போய் தேவையில்லாம பயப்படாதீங்க சார். ஏய் அஞ்சலி, என்ன ஏன் அழுற? அஞ்சலி, என்னம்மா? ஏன்டா நீ என்கிட்ட போய் சொன்னீங்க? அங்க நான் கேட்டதுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு சொன்னீங்க. இங்க வந்து சைக்காட்ரிஸ்ட் கிட்ட காட்ட சொன்னாருன்னு சொல்றீங்க. அப்போ எனக்கு என்ன பைத்தியமா? ஏன் இப்படி அவசரப்பட்டு பேசுறேன்? சைக்காட்ரிஸ்ட பார்க்க போறவங்கள பைத்தியமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதை பாரு, மனசளவுல ஒரு சின்ன பாதிப்பு இருந்தாலும் அதை சரி பண்றதுக்கு அவங்கள தானே போய் பார்க்கணும். டாடி, இது வரைக்கும் நீங்க என்கிட்ட போய் சொன்னதே இல்ல. முதல் முறையில் டாக்டர் சொன்னதை மறைச்சு நீங்க என்கிட்ட மாத்தி சொல்லிருக்கீங்க. ஏன் அஞ்சலி, அப்பா என்ன வேணும்னா போய் சொன்னாரு? வீட்டுக்கு வந்த விஷயத்த சொல்லலான்னு விட்டுருப்பாரு. அதை புரிஞ்சுக்காம அவர் மேல ஏன் கோவப்படுற? எனக்கு ஒண்ணும் அவர் மேல கோபம் இல்ல. எனக்கு என் மேலதான் கோபம். உங்களுக்கு நான் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டு அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப இங்க பாரு, முதல்ல இந்த மாதிரி பேசுறது நிறுத்து. உன்னை பாரன்னு நினைச்சிருந்தா உன் மேல நாங்கெல்லாம் ஏன் இவ்வளவு அக்கறை காட்டுறோம்? உன்னை முழுசா குணப்படுத்தி பழையபடி சந்தோஷமா ஆக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க எல்லாரும் முயற்சி பண்றோம். நீ முதல்ல தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்குமா? இங்க பாரு, நாம நாளைக்கு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போறோம். செக் பண்ணி பார்க்கட்டும். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவர் சொல்றாரா இல்லையான்னு பாரு. அழக்கூடாது, சரியா? வா, உள்ள போலாம். வா வா. சாரி சின்னம்மா, என்னால உங்களுக்கு லேட் ஆயிடுச்சு. வாங்க, நானே ட்ராப். இல்ல சார், அஞ்சலியை பார்த்தா முழுசா சமாதானம் ஆன மாதிரி தெரியல. நான் அஞ்சலி கூட இருந்து அவளை பாத்துக்கிறேன். நான் கார்மெண்ட்ஸ்க்கு நாளைக்கு போறேன் சார். சரி, நான் வரேன். வாங்க. சரியில்லைன்னு சாப்பிடாம இருந்துடாத. கஞ்சி காய்ச்சி வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு மறக்காம மாத்திரை போட்டுக்க. என்ன நீ சாப்பிட்டியாப்பா? போற வழியில சாப்பிட்டுக்கிறேம்மா. கண்ட இடத்துல சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்காதப்பா. இதுக்குதான் காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோன்னு சொன்னேன். வர்ற உன்னையும் பார்த்துப்பா, என்னையும் கவனிச்சு பாருல. ஆரம்பிச்சிட்டியா? ஆரம்பிச்சு என்னப்பா பிரயோஜனம்? நீ தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறீ. ஆமா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வாசல்ல லைனா பொண்ணுங்க நின்னுட்டு இருக்காங்க. நான் தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறேன். டே 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 டே, சும்மா சமாளிக்காதடா. அந்த பொண்ணு அமுதா கிட்ட நீ பேசினா கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துப்பாப்பா. நீ இன்னும் அமுதாவை மறக்கலையா? எப்படிடா மறக்கிறது? நீ பாட்டுக்கு ஒரு நாள் அவளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்ட. அமுதாவை நேர்ல பார்த்ததுல இருந்து மருமகன் நினைச்சாலே அவ தாண்டா என் மனசுல நிக்கிறா. நீ இந்த மாதிரி கிறுக்குத்தனமா யோசிப்பேன்னு தெரிஞ்சிருந்தா அமுதாவை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன். அப்படி நான் என்னடா உளறிட்டேன்? டேய், அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன குறைஞ்சா போயிடுவ. இத பாரு, நான் ஒன்னும் அமுதாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லல. ஆனா அவங்க வீட்டுலதான் எனக்கு கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க. உன்ன மாதிரி ஒரு நல்லவன் கிடைக்கிறதுக்கு அவங்க எதுக்குப்பா யோசிக்கணும்? ஆமா, ஏமா? அவங்களுடைய தகுதிக்கு அந்தஸ்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஒண்ணுமே கிடையாது.
திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு இருக்காதப்பா. ஒரு பொண்ணுக்கு தேவை காசு பணம் இல்லப்பா, நல்ல மனசு. அது உன்கிட்ட இருக்கிறப்போ நீ எதுக்குப்பா தயங்குற? அம்மா, இந்த விஷயம் அவங்களுக்காகவே தோணணும். நானா போய் கேட்டா அது நல்லா இருக்காது. நீ நினைக்கிற மாதிரியே அவங்களுக்கு இஷ்டம் இருந்து உன்கிட்ட பேசுறதுக்கு தயங்கினாங்கன்னு வச்சுக்க. இப்படியே ரெண்டு பக்கமும் தயங்கி தயங்கி யாருமே பேசாம போயிட போறீங்கப்பா. அவங்களாம் அந்த மாதிரி தயங்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க சைடுல யாருக்காவது ஒருத்தருக்கு விருப்பம் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா உடனே நேரடியாக என்கிட்ட பழிச்சுன்னு கேட்டுருவாங்க. இப்படியே நான் பேசுறதுக்கெல்லாம் எதிர்பேச்சு பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் உனக்கு கல்யாணம் நடக்கிறதே கஷ்டமாயிடும்பா. இது பாரு வாசு, உன் அம்மா சொல்றத கேளு. அமுதா பக்கம் இருக்கிறவங்க விருப்பத்தை அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல அமுதா கிட்ட உன் மனசுல இருக்கிறத சொல்லு. கண்டிப்பா அவ வேண்டான்னு சொல்ல மாட்டாப்பா. அவ ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் செல்லம்மா கிட்ட நானே பேசுறேன். நிச்சயமா அவங்களும் ஒத்துப்பாங்க. அம்மா, உடம்பு சரியில்லைன்னு பாக்குறேன், இல்லைன்னா ஏதாவது சொல்லிட போறேன். சொல்லுங்க அமுதா. எங்க இருக்கீங்க? வீட்டுல தான் இருக்கேன். இன்னும் கார்மெண்ட்ஸ்க்கு வரலையா? இல்ல, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. கஞ்சி காய்ச்சி வச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. என்னாச்சு அம்மாக்கு? சாதாரண ஜுரம் தான். இப்ப அங்கதான் கிளம்பிட்டு இருக்கேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்ல அண்ணி நமக்கு வந்திருக்கிற ஆர்டர் எல்லாம் செக் பண்ணி எதுக்கு டிமாண்ட் இருக்கோ அதுக்கு ரிப்போர்ட் ரெடி பண்ண சொன்னாங்க. நீங்க கூட இருந்தா ஈஸியா இருக்குமேன்னு பார்த்தேன். அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றீங்க, நீங்க அங்க வேலையை பாருங்க. இல்ல, அம்மாவுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். அவங்க பசிக்கும் போது எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. நான் ஒரு 1/4 ஹவர்ல கார்மெண்ட்ஸ்க்கு வந்துடுறேன். சரி, ஓகே. யாருப்பா போன்ல? அமுதாவா? ஆமாமா, அவங்களுக்கு என்னோட உதவி தேவைப்படுதா. நான் உடனே கிளம்புறேம்மா. ஏண்டா, அவளுக்கு உதவி தேவைன்னு உடனே ஓடுறல்ல, மனசுக்குள்ள அவ மேல அவ்வளோ பாசம் வச்சுக்கிட்டு இருக்கல்ல, ஏன்டா சொல்ல மாட்டேங்கிற? டேய், எனக்காக ஒரே ஒரு தடவை பேசி பாருடா. சரிம்மா, பேசுறேன். அஞ்சலி, இந்த அம்மா காஃபி. ஆமா, அமுதா எங்க? அமுதா காலையிலே கார்மெண்ட்ஸுக்கு போயிருப்பா. அம்மா, என்னம்மா? நான் கார்மெண்ட்ஸ் கிளம்புறேம்மா, டைம் ஆச்சு. இவ்வளவு சீக்கிரமா போறீங்க? ஆமாம்மா, நீ வரலையா? பேங்க் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துட்டேன். நீங்க டிஃபன் சாப்பிட்டு போறீங்க? இல்லம்மா, நாங்க கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறோம்மா. எப்ப நான் வரட்டுமா? போயிட்டு சித்தப்பா. அஞ்சலி, சுடு தண்ணி வச்சிருக்கேன். நீ காஃபி சாப்பிட்டு குளிச்சிட்டு வந்துடு. நான் டிஃபன் ரெடி பண்றேன். குளிச்சாச்சா? டிஃபன் சாப்பிடுறியா? நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களா? அப்புறம் சாப்பிடுறோம். என்ன இது, தலை இவ்வளவு ஈரமா இருக்கு? அது கொஞ்ச நேரத்துல காஞ்சிரும். இங்க பாரு, இவ்வளவு அலட்சியமா இருக்க கூடாது. அப்புறம் தலையில நீர் கோத்திடும். எப்ப குளிச்சாலும் தலையில இருக்கிற நீர் போற வரைக்கும் நல்லா துடைக்கணும். சரியா? வா, நான் துடைச்சு விடுறேன். ஐயோ, உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? இதுல என்ன சிரமம் இருக்கு? நான் துடைச்சு விடுறேன். வா. இப்ப பரவாயில்ல. வா, சாப்பிடு. வா, உட்காருமா. இருங்க, நான் பரிமாறேன். ஏன்? உங்ககிட்ட கேட்டு வாங்குறதுக்கு கூச்சப்படுவா. நானா நிறைய ஊட்டி விடுவேன். சரி சரி, நீங்க பரிமாறு. போதும், நல்லா சாப்பிடு. என்ன அஞ்சலி, ஏன் அழுவுற? எங்க அம்மா இது மாதிரி ஒரு நாள் கூட என்ன பாத்துக்கிட்டது இல்ல. சரி சரி, அழாத. சாப்பிடும்போது அழக்கூடாது. கண்ணை தொடச்சுக்க. சாப்பிடு.
இன்னொன்னு வச்சுக்க. ஐயோ போதும், நிறைய சாப்பிட்டுட்டேன். செல்லம்மா நீயும் சாப்பிடு. ஐயோ ஏங்க, எனக்கு பேங்க்குக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். என்ன அதுக்காக சாப்பிடாம போவியா? நான் கார்மெண்ட்ஸ்ல ஏதாவது வாங்கி சாப்பிடுறேன். ஒரு நிமிஷம் இரு இரு, இந்த வந்துட்டேன். என்னங்க இரு. அட, ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிட்டீங்களா? உன்னை பத்தி தான் நல்லா தெரியுமே எனக்கு. வீட்டுல இருக்க எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்வேன், அதுக்கப்புறம் நேரம் இல்லைன்னு சாப்பிடாம போயிடுவேன். அதனாலதான் ஏற்கனவே 4 தோசையும் மிளகா பொடியும் எடுத்து வச்சிட்டேன். இந்தா சரி. இது பாரு, கார்மெண்ட்ஸ் போனதும் முத வேலையா சாப்பிடணும். சாப்பிடுறீங்க? நீ சாப்பிட்டியா இல்லையா நான் அமுதாக்கு ஃபோன் பண்ணி சரி சரி, கேளுங்க நல்லா ஃபோன் பண்ணி மறந்துடாத. நீ சாப்பிடலன்னு தெரிஞ்சா அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். சரிங்க. புரியுதா? சாப்பிடு. அஞ்சலி, நான் மார்க்கெட் போயிட்டு வந்துடுறேமா. நானும் உங்க கூட மார்க்கெட்டுக்கு வரேன். ஏமா நீ வீட்ல ஃப்ரீயா இருக்கலாம்ல, நான் போயிட்டு வந்துடுறேன். இல்ல, வீட்ல போர் அடிக்குது. உங்க கூட மார்க்கெட் வந்தா எனக்கு நல்லா டைம் பாஸ் ஆகும். என்ன யோசிக்கிறீங்க? நான் வரது உங்களுக்கு ஏதாவது தொந்தரவா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி நீ சாப்பிட்டு முடி, நம்ம போயிட்டு வந்துடலாம். இங்கேதாம்மா வா. டைம் பாஸ் பண்றதா இருந்தா பார்க், பீச் இங்கெல்லாம் போய் டைம் பாஸ் பண்ணுவேன். காய்கறி கடைக்கு வரது இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓஹோ, இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கு. 1.5 கிலோ முள்ளங்கி 30 ரூபா. சார் எல்லாம் பிஞ்சிக்காய் சார், காலையில் தான் ஃப்ரெஷ்ஷாக வந்தது. அப்படியா? சரி சார், அதான் சொல்றேன்ல சார், எல்லாமே பிஞ்சிக்காய் தான் சார். ஏங்க இதுல சிலது முத்தலா இருக்கு, அதனால தான் உடைச்சு பாக்குறேன். என்ன சார் நீங்க பொம்பளைங்க கூட நாங்க சொல்றதை நம்பி வாங்கிட்டு போறாங்க, நீங்க எப்படி பண்றீங்க? விஷயம் தெரியாதவங்க நீங்க சொல்றது அப்படியே நம்பிடுவாங்க, அதுக்காக நானும் நம்பணுமா? என்னமோ பண்ணுங்க சார். அப்படி வாங்க வழிக்கு. வெஜிடபிள் வாங்குறதுல பெரிய ஆளா இருப்பீங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, இதெல்லாம் அனுபவத்தால வரதா. நான் முதல்ல ஹோட்டல் பிசினஸ் பார்த்துட்டு இருந்தேன்ல, அந்த அனுபவம் தான். இது எப்படி, இந்த வெண்டைக்காயை வந்து இந்த முனையை நாம உடைச்சு பார்த்தா தெரிஞ்சிடும் பிஞ்சா முத்தலான்னு. இது பிஞ்சு. இந்த முத்தல் காயை பாரு, எவ்வளவு அமுத்தினாலும் உடையல. அதே மாதிரி முட்டைகோசை பாரு, இது நல்லா இருக்கா இல்லையான்னு இப்படி உரிச்சு பார்த்தா தெரிஞ்சிடும். இந்தா இதை பார்த்தல, பூச்செல்லாம் கடிச்சிருக்கு, இது நல்லா இல்லை. அப்புறம் இந்த பீன்ஸ், இது நம்ம கிள்ளி பார்த்தா தெரிஞ்சிடும் முத்தெல்லாம் பிஞ்சான்னு. நம்ம கொஞ்சம் தள்ளுங்கண்ணா. இந்த தேங்காவை கண்டுபிடிக்கிறது ஈஸி, இதை தட்டி பார்த்தே சொல்லிடலாம் நல்ல காயா இல்லையான்னு. அதே மாதிரி இந்த கத்திரிக்காயை நாம காம்பை பார்த்தே சொல்லிடலாம் இது பிஞ்சா இல்ல முத்தலான்னு. இதே மாதிரி ஒவ்வொரு காயும் நாம அப்படிதான் பார்த்து பார்த்து வாங்கணும். வா, இந்த அனுபவம் உனக்கும் வந்துடும். வா, இந்த மாதிரி 4 பேர் வந்தா போதும், கடையை இழுத்து மூட்டு போக வேண்டியதுதான். இந்தாங்க எடை போடுங்க. வாமா போலாம். அம்மா நீங்க கொடுங்க. வண்டி நிப்பாட்டு. யோ, அங்க போகுதே மதுமிதா மேடத்தோட பொண்ணு அஞ்சலி தானே அது? ஆமா சிவசு, அவன் செல்லம்மாவோட புருஷன் வடமலை இல்ல, அவன் தான் நம்ம மேடத்தை கூட செக்யூரிட்டி வேலை பார்த்தானே. அட நீ என்னையா மேடத்தை கை நீட்டி அடிச்சவன் தானே அவன்? ஆமா, இவன் கூட எதுக்கு அஞ்சலி போய்கிட்டு இருக்கு? பாவையா அந்த பொண்ணு அஞ்சலி, என் நேரமும் ஏஸ்லியாகிற பொண்ணு, அத வெயில இட்டுன்னு போறான் பாரு அவன். அதுவும் இவன் கூட ஜோடியா நடு ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்குது.
என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. யோ, இந்த மேட்ரு முத்துறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த மதுமிதா மேடம் காதுக்கு போயே ஆகணும். மேடத்தை போய் பாக்குறதுல ஒரு சிக்கல் இருக்கே. என்ன சிக்கல் இருக்குது? அஞ்சலி பண்ண 4 பேரை போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால நாங்க கண்டுபிடிக்கிறோம் சொல்லிட்டு வந்தே இல்ல, மறந்துட்டியா? ஆமா இல்ல, அந்த 4 பேர்ல இன்னும் ஒருத்தனை கூட கண்டுபிடிக்கல. இப்ப நாம மேடத்தை போய் பார்த்தோம்னு வச்சுக்க, அந்த விஷயத்தை கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவ? இது ஜிஜிபி மேட்ரியா? நாம எடுத்துன்னு போறது ஒரு புது தலைவலி. அந்த தலைவலி அவங்க காதுல போட்டோன்னு வச்சுக்கேன், பழைய தலைவலிலாம் மறந்துடுவாங்க. அப்படியே ஞாபகம் வச்சு கேட்டாங்கன்னு வச்சுக்கேன், அதே வேலையதான் சுத்தி நிக்கிறான்னு ஒரு குடுதி போட்டுருவான். ஆனா உண்மையா எந்நேரமும் எப்போதும் மதுமிதா மேடமுக்கும் செல்லம்மாவுக்கும் ஒரு முட்டில் இருந்துனே இருக்கணும். அப்பதான் நமக்கு அந்த வீட்டுல ஒரு இடம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன், மேடம் சுலபமா நம்மள மறந்துடுவாங்க. நமக்கு வருமானமும் கட் ஆயிடும். முதல்ல இந்த மேட்ரு போய் உங்க காதுல ஊதுவோம். வா, வண்டி எடு. நீ சொல்றது சரிதான். வா, அடியா. அஞ்சலி அந்த வடமலை கூடவா சுத்திக்கிட்டு இருக்கா? அதான் மேடம் ஒண்ணும் புரியல எனக்கு. அஞ்சலி யாரு? கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணு. ஆனா அந்த வடமலை உங்க வீட்டுல கேட்டு திறந்து விட்டு வாட்ச்மேன். அவனா கூட உங்க பொண்ணை பார்க்க சொல்ல எங்க கண்ணியா நம்ப முடியல மேடம். அதான் அந்த பொண்ணு அஞ்சலி தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நேரா உங்களை பார்க்க வந்திருக்கோம். அஞ்சலி எப்படி மேடம் வடமலை கூட? அவ இப்ப செல்லம்மா வீட்டுல தானே இருக்கா. செல்லமா வீட்லயா? என்ன மேடம் பேசுறீங்க? நமக்கு யாருமே ஆவாதவங்க வீட்டுல போய் உங்க பொண்ணை தங்க வைக்கிறீங்க, நியாயமா இத? எல்லாம் அந்த ஏகே பண்ற வேலை. நான் ஏதாவது தப்பு பண்ணா அந்த ஆள் இந்த கேள்வி மேல கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்றாரு. என் பொண்ணை ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்டேன். உடனே செல்லம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டாரு. அவர் தான் அப்படி செஞ்சாருன்னா நீங்களா அது போய் அஞ்சலி இட்டாந்துருக்க வேணாமா? ஏற்கனவே உங்க வீட்டுக்கார பிரிச்சுதான் இந்த செல்லம்மா தான். இப்ப உங்க பொண்ணு உங்களை பிரிக்க போறாங்க. அது புரியாம நீங்க பாட்டு அசால்ட்டாக்குறீங்க. இல்லையா, அவ கொஞ்ச நாள் எங்கேயாவது இருந்துட்டு போட்டோம். ஏன் மேடம் இப்படி சொல்றீங்க? பின்ன என்னையா, எனக்கு அவளை பார்த்தாலே பத்திட்டு எரியுது. அவ இங்க இருந்தா தினம் அவ முகத்துல முடிக்க வேண்டியதா இருக்கும். அப்புறம் நான் டென்ஷன் ஆகி ஏதாவது சொல்லி பெரிய பிரச்சனை ஆயிடும். அதெல்லாம் வேண்டானுதான் நானே அதை கண்டுக்காம விட்டுட்டேன். மேடம், தம்மா துண்டு பிரச்சனைக்கு பயந்து மேட்ரு பெருசா போது இப்பயே சொல்லிட்டேன் நான். மேடம், அஞ்சலியோட வயசு யாரையும் ஈஸியா நம்புற வயசு தான். அத அந்த வடமலை தனக்கு சாதகமா மாத்திக்கிட்டானா? என்னையா என் பொண்ணை பத்தி என்கிட்டே தப்பா பேசுறியா? இந்த சிவசி இன்னைக்குமே தப்பா பேச மாட்டான். எதுவும் தப்பாயிடக்கூடாது, அதான் பேசுறேன். மேடம், நீங்க அஞ்சலி எங்க வேணா தங்க வைங்க. ஆனா அந்த செல்லம்மா வீட்டுல மட்டும் அஞ்சலி இருக்க கூடாது. மேடம், சொன்னா கேளுங்க. இப்பயே கையோட போங்க. உங்க பொண்ணு அங்கேருந்து இட்டாந்துருங்க. நான் அவளை அழைச்சிட்டு வந்தா ஏக்கு சத்தம் போடுவாரியா? என்ன மேடம் ஆச்சரியமா இருக்கு. முன்னெல்லாம் ஏகே சார் உங்களை பார்த்து பயப்படுவாரு. இப்ப நீங்க ஏகே சாரை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சீங்க. பயப்படலையா? இருக்கிற பிரச்சனையே போதுன்னு பொறுமையா இருக்கேன். நீங்க பொறுமையா இருங்க. ஆனா இந்த விஷயத்துல பொறுமையா இருக்காதீங்க. மேடம், நான் இப்படி சொல்றது ஒரு காரணம் இருக்குது மேடம். புடிச்சுக்குதோ புடியிலையோ உங்க பொண்ண நீங்க தான் கவனிக்கணும். செல்லம்மா அந்த அஞ்சலிய 2 மாசம் பாத்துக்கோ. அதுக்கப்பால அதே சாக்கா வச்சுக்கிட்டு உங்க பொண்ணை நான் தான் காப்பாத்தினா, உங்க பொண்ணை நான் தான் பாத்துக்கிட்டேன்னு குத்தி குத்தி காட்டும். இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, அது இன்னைக்கு இல்லைனாலும் இன்னைக்குனா ஒரு நாளைக்கு நடக்கும் பாருங்க. எல்லாம் என் தலை எழுத்து. அந்த வடமலை என் வீட்டுல வாட்ச்மேனா இருந்தவன். அவன் கூட என் பொண்ணு சுத்திட்டு இருக்கா. அந்த செல்லம்மா என்ன பண்ணாலும் தெரியல. அவன் பின்னாலே ஏகே சுத்திக்கிட்டு அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு.
எனக்கு அவமானமா இருக்கு. இன்னும் ஏன் மேடம் யோசிக்கிறீங்க? உடனே கிளம்பி போய் அந்த செல்லம்மா உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு அஞ்சலியை கூட்டு வந்துருங்க. சரியான நேரத்துல எடுத்து சொன்னீங்க. இப்பவே போய் அவளை என்ன பண்ற பாருங்க. போறேன். நில்லுங்க. வணக்கம் தம்பி, நல்லா இருக்கிறீங்களா? எப்படியா இல்ல எப்படியா நல்லா இருக்க முடியும்? அதான் அப்பப்ப ஏதோ கொளுத்தி போட்டுட்டே இருக்கீங்களே. தம்பி நாங்க ஒண்ணு கொளுத்தி போடல. இந்த வீடு நல்லா இருக்கணும்னு அக்கறையில தான் சொன்னேன். அக்கறை? உங்க அக்கறை என்ன எங்க மம்மிக்கு ஒன்னும் தெரியாம இருக்கலாம். எனக்கு நல்லாவே புரியும். உங்க 2 பேத்துக்கும் செல்லமா ஆகாது. நேரடியா எதிர்த்து நிக்க தைரியம் இல்ல. அதனால எங்க மம்மியை ஏத்தி விட்டு பிரச்சனையை கிளப்புறீங்களா? அப்படி இல்ல. பேசாம இருங்க. நீங்க எப்படி உங்க தப்பையும் ஒத்துக்க போறதில்ல, திருந்தவும் போறதில்ல. எக்கேடோ கேட்டு போங்க. எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. இப்ப பாருங்க, உங்க பேச்சை கேட்டு எங்க மம்மி சண்டை போட போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. மேலும் உங்க 2 பேத்தையும் வீட்டுக்குள்ள பார்த்த வயசுல மூத்தவர்னு கூட பார்க்க மாட்டேன். மரியாதை கேட்டோம். வெளில போயா. சவுண்ட் ஓவரா வருது. வெளியில போயா. ஐயா தம்மா துண்டு பொடிய நீ. சிவசு வேண்டாம். மேடம் வீட்டுல இல்லாதப்ப பிரச்சனை பண்ண வேண்டாம். வா போலாம். வா. நானும் ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்ல பரவாயில்ல, நானே பார்த்துக்கிறேன். பரவாயில்ல, வெஜிடபிள்ஸ் வேணா கட் பண்ணி கொடுக்குறேனே. இல்ல இல்ல வேணாம், இதெல்லாம் எதுக்கு உனக்கு தேவையில்லாம நான் பார்த்துக்கிறேன். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதா? கத்தியை கொடுங்க, நான் கட் பண்றேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் பார்த்துக்கிறேன்றேன்ல. பரவாயில்ல கொடுங்க, வெஜிடபிள்ஸ் கட் பண்றேன். வேண்டாம்மா, சொன்னா கேளு. இதெல்லாம் உனக்கு பழக்கம் இல்லாத விஷயம். என்ன பண்ண போற? விடுங்க, இதையாவது கட் பண்றேன். ஐயோ கத்தி, சொன்னா கேளு. அஞ்சலி குடு. விடுங்க. அட கட் வேணாம் பண்ண அஞ்சலி, குடு. சொல்றேன்ல. சொன்னா கேளு அஞ்சலி, குடு. என் கையை விடுங்களேன், நான் கட் பண்றேன். வேணாம் அஞ்சலி, சொன்னா கேளுமா. ப்ளீஸ் விடுங்களேன். ஏய் அஞ்சலி, இங்க எதுக்கு வந்த? பேசாத. என் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இங்க வந்து கூத்தடிக்கிறியா? உன் இஷ்டத்துக்கு பேசுறதுக்கு இது ஒண்ணும் உன் வீடு இல்ல, அடுத்தவங்க வீடு. பார்த்து பொறுமையா பேசு. என்னடி இது? கையில கட்டு போட்டிருக்க. அத பத்தி உனக்கு என்ன கவலை? நீ எதுக்கு வந்த அத முதல்ல சொல்லு. ஏண்டி, உன் அம்மா கிட்ட பேசுற மாதிரியா பேசுற? நீ மட்டும் உன் பொண்ணு கிட்ட நடந்துக்கிற மாதிரியா நடந்துக்கிற? அஞ்சலி, அவங்கள பொறுமையா பேச சொல்லிட்டு நீ ஏன் இப்படி கோவப்படுற? அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேளு. சொல்லு, என்ன விஷயம்? இவன் கூட எதுக்கு மார்க்கெட்டுக்கு போன? ஓ, நாங்க மார்க்கெட் போனது அதுக்குள்ள உன் காதுக்கு வந்துடுச்சு.
யார் உனக்கு போட்டு கொடுத்தா? அது யாரா இருந்தா உனக்கு என்ன? நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ ஏன் இவன் கூட மார்க்கெட்டுக்கு போன? வேற எதுக்கு போவாங்க? காய்கறி வாங்க தான் போனேன். என்னடி கிண்டலா? உன்னை வீட்ல எந்த வேலையை செய்ய விடாம ராணி மாதிரி வச்சிருந்த. ஆனா நீ இந்த வீட்ல வேலைக்காரி மாதிரி காய்கறி வாங்கி கொடுத்துட்டு இருக்க. போதும், நிறுத்து. என்ன நடந்ததுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு பேசாத. காய்கறி வாங்கினது இவரு. எனக்கு டைம் பாஸ் ஆகாம நான் அவர் கூட சும்மா போனேன். ஓ, உனக்கு பொழுது போலனா கண்டவன் கூட ஊர் சுத்துவியா? இந்த பாருங்க, பேச்சுல மரியாதை இருக்கணும். வார்த்தையில தப்பு வந்துச்சு அப்புறம் நடக்கிறதே வேற. என்னையா மிரட்டுற? அவ என்னை எடுத்தறிஞ்சு பேசினாலும் அவன் போட்டு அவ்வளவும் கூட மார்க்கெட்ல பாத்துட்டு தெரிஞ்சவங்க என்கிட்ட வந்து வருத்தப்படுறாங்க. அத கேட்டா எனக்கு கோபம் வராது? உனக்கு எதுக்கு கோபம் வருது? மார்க்கெட்டுக்கு போறது ஒரு தப்பா? ஆமா, உனக்கு சம்பந்தம் இல்லாத ஆம்பளையோட நீ கோவிலுக்கு போனாலும் தப்புதான். இவரு ஒன்னும் சம்பந்தம் இல்லாத ஆள் கிடையாது. இவர் எனக்கு கார்டியன் மாதிரி இருக்காரு. இவர் கூட நான் எங்க வேணாலும் தைரியமா போயிட்டு வருவேன். இப்படித்தான் நீ என் பேச்ச கேட்காம அந்த கார்த்திகோட ஊர் சுத்துற. கடைசியில என்ன ஆச்சு? 4 பேர் உன்னை கெடுக்க வந்தப்போ உன்னை காப்பாத்தனானா? இல்ல, அவன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக உன்னை விட்டுட்டு ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த 4 பேரும் நாசம் பண்ணிட்டு ஒரு குப்பையை தூக்கி வீசிட்டு போற மாதிரி வீசிட்டு போயிட்டாங்க. என்னாச்சுமா? அஞ்சலி, அஞ்சலி, என்னாச்சுமா? அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலிமா, அஞ்சலி, அஞ்சலி, மெதுவா எந்திரி. பாத்து உட்காரு. என்னாச்சு? என்னாச்சு சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை செல்மா. நான் மார்க்கெட் போகும்போது அஞ்சலியும் கூட வரேன்னு சொன்னா கூட்டிகிட்டு போனேன். எங்கள் 2 பேரும் யாரோ பார்த்துட்டாங்க போல இருக்கு. அதை இந்த அம்மாட்ட போய் சொல்லி அதை பெருசுப்படுத்தி இங்கே வந்து அசிங்கமாக திட்டி அசிங்கப்படுத்திட்டாங்க. அது மட்டும் இல்லை, பாவம் அஞ்சலிக்கு நடந்த பழைய சம்பவத்தை வேற ஞாபகப்படுத்திட்டாங்க. அதனால தான் ஃபிட்ஸ் வந்துருச்சு. அஞ்சலி, என் கூட கிளம்பு. எங்க? வீட்டுக்கு. இனிமே நீ இங்க இருக்க கூடாது. என்னால உன் கூட அந்த வீட்டுல இருக்க முடியாது. நான் இனிமே இங்க தான் இருப்பேன். ஏய், என்னை விட உனக்கு மத்தவங்க முக்கியமா போயிட்டாங்களா? உன்னை விட யார் என் மேல அக்கறை காட்டுறாங்களோ அவங்க தான் எனக்கு முக்கியம். ஏய், ஏய், இப்ப நீ வரப்போறியா இல்லையா? இந்த மிரட்டுற வேலைலாம் டாடி கிட்ட வச்சுக்கோ. இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்க, கேட்க மாட்டேங்க. வாடிய கூட. என்னமா விடுங்க. 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 விடுங்க.
என்னமா இது? ஏமா இவ்வளவு போட்டு இப்படி இழுக்கிறீங்க? ஆமா நீ என் பொண்ண நான் கூட்டிட்டு போறேன். அத கேக்குறதுக்கு நீ யாரு? ஏகே சார் அஞ்சலியை எங்களை நம்பி இங்க விட்டுட்டு போயிருக்காரு. அவர் பர்மிஷன் இல்லாம நான் அனுப்ப மாட்டேன். அவ்வளவுதான். அந்த ஆளோட பர்மிஷன் எனக்கு தேவையில்லை. அவருக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு. உரிமை இருந்தா மட்டும் பத்தாது, ஒரு பக்குவமும் வேணும். உங்க பொண்ணு கிட்ட எப்படி பேசுறது பழகுறது ஒரு பக்குவம் இருக்கா உங்களுக்கு? அப்படின்னு நான் பக்குவம் இல்லாம நடந்துக்கிட்டேன் சொல்றேன், கொஞ்சம் நிதானமா கேளுங்க. உங்க பொண்ணு வாழ்க்கையில எவ்வளவு பெரிய துக்கம் நடந்திருக்கு. அவளுக்கு ஒரு 2 வார்த்தை ஆறுதல் சொல்லி தைரியம் சொல்ல வேண்டாம். அதை விட்டுட்டு அவளை குத்தி காட்டி பேசுறீங்களே, இதுதான் உங்ககிட்ட இருக்கிற பக்குவமா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.